இருக்கீங்களா? This is Karthi. I'm so happy to welcome you all to another video. So இந்த வீடியோல நான் ஒரு குட்டி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ப்ளஸ் இன்னும் ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெசிபியெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நிறைய டைம் இடியாப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு இந்த பதம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொழுக்கட்டை டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தேடும்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு ரெசிபி ஒன்று பார்த்தேன். சங்குப்பூ யூஸ் பண்ணி அந்த ப்ளூ கலரில் அந்த மாவு பிணைஞ்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் நம்மளோட ஓன் ஸ்டஃபிங் தான், தேங்காய் வெல்லம் அந்த மாதிரி. பட் இன்னும் ஒரு சில ஃபியூஷன்லாம் பார்த்து வச்சுருந்தேன். கொழுக்கட்டையை கொலை பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரௌனியில், சாக்கோ ட்ரஃபல், கிட்கேட்டில் கொழுக்கட்டை, க்ரீம் சீஸ்லலாம் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா கொலை பண்ணுறீங்க ஃபியூஷன்ற பேரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் பீஸாவை சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சின்ன வயசுலாம் டெய்லி சாக்லேட்ஸ், டெய்லி ஸ்வீட் அதெல்லாம் கிடைக்காது. ஏதாவது அக்கேஷன் அப்போது, ஃபெஸ்டிவல் அப்போது, பர்த்டேஸ் அப்போ தான் கிடைக்கும் போது அந்த ஃபீலிங்கோடு அந்த டோப்பமைனும் சேரும் போது பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங். பட் இப்போது எல்லாம் மாறிப்போச்சு. கடைசியில் நானே அந்த காலம்னு பேச ஆரம்பிச்சுட்டு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் நிறைய நெய் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் அந்த ஏரியாவில் கிடைக்கிற நெய் அளவுக்கு வேறு எங்கேயுமே எனக்கு ஒரு ஹோம் ஃபீல் கிடைக்கல. அந்த பூரணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு லைட்டாக நெய் வறுத்துட்டு அதில் கேஷ்யூ நட், கோகோனட், லைட்டாக எள்ளு வறுத்தது, அப்புறம் ஏலக்காயெலாம் லைட்டாக தட்டி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக தண்ணி விட்டு அளவுக்கு லைட்டாக கேரமலைஸ் ஆக விட்டுட்டு ஆறட்டும்னு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் கரெக்டான பதமா இல்லை நிறைய தண்ணி ஊற்றிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். மாவு கையில் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ நான் பயந்துகிட்டே இருந்தேன், கரெக்டாக வருமா, நிறைய தண்ணி ஊற்றிட்டோமா, என்ன பண்ணுறது, மோல்டில் நல்லா மோல்டு ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். Not coming. ஃபர்ஸ்ட் ஒன் நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வரல, மோல்டே ஆகலை. எப்படியோ பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி க்யூட்டாக ரெடி பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராக மோல்டாகி வந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். அடுத்தடுத்து வீடியோ எடுக்கல. பார்த்தீங்களா, எடுத்தது ஒழுங்காக வரல, வீடியோ எடுக்காதது அழகாக வந்திருக்கு. இதுதான் லைஃப் இல்லை. அப்படியே சைட் பை சைட் சுண்டலும் பால் கொழுக்கட்டையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சுண்டலுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பால் கொழுக்கட்டைக்கு மீதியாக இருந்த அந்த மாவில் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி அதோட அவல், தேங்காய் போட்டு வெல்லம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் ரெடி ஆகட்டும், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் வாங்க. உண்மையை சொல்ல போனால் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹெல்த் வைஸ் இருக்கட்டும், ஃபினான்ஷியலி இருக்கட்டும், அவங்களோட கெரியர் வைஸாக இருக்கட்டும்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும். தேவையில்லாமல் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ குண்டா இருக்க, ஏன் முடி இல்லை, ஏன் ஷார்ட்டாக இருக்க, ஏன் டாலாக இருக்க அப்படின்னு தயவு செஞ்சு ஒருத்தங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்லாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ்
லைக் ஹியூமன்ஸ் நம்மளாம் அப்படிதான், தேவையில்லாமல் வந்து நம்மளே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணுன்ற அவசியமே இல்லை. மோஸ்ட்லி நான் விமனுக்காக பேசுகிறேன், சின்ஸ் ஐ எம் அ விமன், விமனுக்காக மட்டும் நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லைக் ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும். அவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை போயிட்டு ஒரு செலிப்ரிட்டிஸ் லைக் நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க படம் வந்தால் போய் தியேட்டரில் பார்க்குறோம். தெரியாத ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம டீமோட்டிவேட் பண்ணுறோம், இறக்கி விட்டுடுறோம். காசிப் பேசுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்து பேசுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணணும், புஷ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து சுண்டல் மட்டும்தான் இருந்தது, பிகாஸ் அது காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் ஊற வச்சுருந்தேன். அதனால ஈவினிங் வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்து தாளிப்போடு ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து உரமாக வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பூஜைக்கு தேவையானதும் ரெடி பண்ணியாச்சு. அவல், பால் கொழுக்கட்டை, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டலெல்லாம் வச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எல்லாமே பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பூஜைலாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து டயர்டாக நான் சமைச்சதை நானே சாப்பிடும்போது அந்த பசியோடு சாப்பிட்ற அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது நினச்சேன், ஓகே நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம வந்து டெக்கரேஷன் பார்ட்டில் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நம்ம கையாலே ஏதாவது செய்யலாம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நான் செஞ்சு. நான் வந்து கார்ட்போர்டில் நிறைய செய்வேன், கிட்டார்லாம் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முறை கார்ட்போர்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரவுண்டாக ஒன்று கட் பண்ணிவிட்டு சன்ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸோட டப்பா இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த கார்ட்போர்ட் பேப்பரோட நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளூட் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் இருக்கும். அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஷேப் இடத்துலையும் வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லீஃப்க்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட க்ரீன் இல்லை, அதனால் இந்த கலர் எடுத்துக்கிட்டு நான் க்ரீன் கலர் வாட்டர் கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேன்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்துடும். இந்த பாட் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வாங்கினது. அன்றைக்கி யூஸ் பண்ண முடியல, பட் அன்றைக்கும் வச்சுருந்தேன். பட் விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என் கையில் பெயிண்ட் பார்த்தோன்னே மனன் வாங்கி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வந்து பெயிண்ட்னா அவ்வளோ அப்சஸ்ட் அவனுக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு பெயிண்ட் வாங்கினா கூட பத்தாது, அந்த அளவுக்கு அவன் பெயிண்ட் அடிப்பான். பட் அது வந்து சில பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்ஸிக், அதனால குழந்தைங்க கிட்ட அதிகமாக கொடுக்கக்கூடாது. சேஃபான பெயிண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இல்லை வேணாம். ஆக்சுவலி கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்து நான் தனியாக என் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை பெருசாக. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இந்த டைம் தான் நானே எல்லாமே வந்து என் கையால் செஞ்சது. லைக் இந்த பாட்லேருந்து பின்னாடி அந்த சன்ஃப்ளவர், ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் 5 செஞ்சு ஃபுல்லாக பின்னாடி வைக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைமே இல்லை. அந்த ஒன்று செய்யவே எனக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மனன் வச்சுக்கிட்டு லைக் அவன் தூங்கும் போது அந்த 2 hours தான் எனக்கு வந்து டைம் கிடைக்கும்ல. மோஸ்ட்லி அவனோட என்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கூட ஆக்சுவலி அவன் தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் வந்து டக்கு டக்குன்னு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஹாய் பேபி, அம்மா எங்க இருக்கேன்? முடிச்சிட்டிங்களா? உங்க எந்திரிச்சிட்டிங்களா? ஓகே
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலர் வந்து கேமராவை மறைக்கிறான். ஓகே, பாய். ஹாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் ஹாவ் அ குட் டே ஆல்.